ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்விஜி. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. அதை என்னடா வீடியோ போடலான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ தான் டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி, நம்ம கொலக்கட்டை செஞ்சுருக்கோம். அந்த கொலக்கட்டையை நம்ம ஸ்வீட்டாக தான் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். அதுவே கொஞ்சம் காரமாக ஸ்பைஸியாக சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சி தான் நான் கொலக்கட்டையை செஞ்சு அதில் லைட்டாக நான் தாளிப்பு கொடுத்தேன். டேஸ்ட் உண்மையிலே வேறு லெவலாக இருந்துச்சு. வாங்க அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். சரி, வீடியோக்குள்ளே பாருங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கொலக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப்பால் பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு கொலக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த கலக்கிற டயத்தில் நம்ம சுடுதண்ணி ரெடி பண்ணிக்கிறணும். நல்லா வெதுப்பான தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுங்கள், ஏன்னா சுடும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கை வச்சு பெசரிக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணி நம்ம லைட்டாக கலந்து விட்டுறலாம் கரண்டியை வச்சு. இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் கையை வச்சு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி ஒட்டாத பதத்துக்கு நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். பார்த்திங்களா, இப்போ மாவு நம்ம எடுக்கிறோம், கையில் ஒட்டலை. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சோண்டு நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம உருண்டை பிடிக்கிறப்ப நம்மளுக்கு ஸ்மூத்தாக வரும். அதனால தான் இந்த ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தனியாக மாவு ப்ரிப்பேர் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு கொலக்கட்டை கொஞ்சம் அவ்வளோ டெக்ஸ்சர் பர்ஃபெக்டாக வராது. இந்த மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ சின்னதாக ஒரு உருண்டை பிசைஞ்சுக்கலாம். நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து லைட்டாக நம்ம உருண்டை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சின்னதாகவும் உங்களுக்கு என்ன ஷேப்பு பிடிக்குதோ அந்த ஷேப் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு நான் சின்ன பாலாகவும் இப்போ இந்த பால்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈரத்துணி போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மூடிட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்திங்களா, அனல் பறக்க நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த பாலை தொட்டு பார்த்திங்கன்னா உள்ளே பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. லைட்டாக அமுத்தி கூட பார்த்துக்கோங்க. பால்ஸ் எல்லாம் ரைஸ் பால் எல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். கோகோனட் ஆயில் பண்ணிக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கோகோனட் ஆயில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வாசத்துக்காக. இது எல்லாத்தையும் நல்லா ஆயில் நல்லா பொரியட்டும். ஆயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கடலை பருப்பு இருக்குல்ல, குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம்னா அந்த கடலை பருப்பை போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ அதை தூவி விட்டுக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்பைஸியாக உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் சில்லி பவுட்ரு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த வெங்காயம் நல்லா வேகட்டும். வெங்காயம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். பார்த்திங்களா, வெங்காயம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் பால்ஸ் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். அந்த கொலக்கட்டையை எப்பவுமே கொலக்கட்டையை நீங்கள் ஸ்வீட்டாகவே சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. அதை உங்களுக்கு போர் அடிச்சுக்கும். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதை நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை கூட சாப்பிட்டுக்கலாம், நைட்டுக்கு டின்னர் கூட சாப்பிட்டுக்கலாம். எதுக்கு சாப்பிட்டாலும் நம்மளுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சட்டுன்னு நம்மளுக்கு வேகமாகவும் முடிஞ்சிடும். அதே மாதிரி தான் ரொம்ப ஈஸி தான் இருந்தது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை அப்படியே நம்ம நல்லா தாளித்து விட்டுறலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழை இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ளேவருக்காக. இது அப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும். இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும் கொஞ்ச நேரம். இப்போ நம்மளுக்கு லைட்டாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே கொலக்கட்டில் லைட்டாக உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நம்ம அப்போ எனக்கு பத்தலாக இருந்தாலும் இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன்.
ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து தேங்காய் துருவி வச்சுருந்தேன் அதை வந்து சும்மா ஒரு கையளவு எடுத்து அப்படியே தூவி விட்டுறலாம். லைட்டாக வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே நம்ம வந்து கலந்து விட்டுறலாம். நீங்கள் இதை வந்து குக் பண்ணுறது வந்து எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து கோகோனட் ஆயிலே யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இதை அப்படியே நம்ம கலந்து விட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும். ஒரு ஃபீல் நல்லாயிருக்கும். ஆனால் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு கொழுக்கட்டையை வந்து நல்லா தாளித்து நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு பார்த்தோம். இதை வீடியோ பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பில்லையும் கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.